வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூட்டு வாதத்தை முறித்து வேற இருக்கிற முடக்கத்தான் கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியல நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மூட்டுகளை காப்பாற்றுவதற்காக ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அது இந்த முடக்கத்தான் கீரை தான். முடக்குவாதத்தை நீக்கக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு இருக்குது. அதாவது முடக்குகளை வேறறுக்கும் தன்மை இருக்கிறதுனால இதை முடக்கத்தான் கீரை அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த முடக்கத்தான் காய்கள் பலூன் போல் இருக்கும். அதை அழுத்தினா பட்டாசு போல் சத்தம் வரும். இதை சிறுவர்கள் பட்டாசு காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கீரை கை கால்களோட முடக்குவாதத்தை போக்கக்கூடியது. 2 எலும்புகளுக்கு இடையில இருக்கும் சவ்வு பகுதியை வளர வைக்கும் தன்மை உடையது. சிலருக்கு 40 வயதுக்கு மேல் இடுப்பு, பாதம், கை கால் மூட்டுகளில் அதிக வலி இருக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸின் ஆரம்ப நிலையாகவும் இருக்கலாம். இந்தியாவில் 65% மக்களுக்கு இந்த மூட்டு வலி பாதிப்பு இருக்குது. இதற்கெல்லாம் சிறந்த நிவாரணம் முடக்கத்தான் கீரை. மூட்டு வலி பிரச்சனை இருந்தால் தொடக்கத்திலே இந்த கீரை எடுத்துக்கொண்டா பூரண சுகமாகும். இருமல், சளி போன்ற நோய்க்கு கூட இது மருந்தாகுது. முடக்கத்தான் இலைகளை வெயில படாமல் நிழலில் உலர வச்சு பொடியாக்கி வச்சுட்டு இருமல் இருக்கும்போது பயன்படுத்தலாம். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய், உப்பு, முடக்கத்தான் பொடி கலந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இளஞ்சூட்டு நீரில் இந்த பொடியை கலந்து குடித்தா இருமல் கட்டுப்படும். குழந்தைகளுக்கு தேனில் கலந்து நாவில் தடவலாம். முடக்கத்தான் இலைகளை கைப்பிடி அளவு கொதிக்க வச்சு கிரீன் டீ போல் குடித்தோம்னா உடலில் உள்ள சோர்வு மறையும். இது லேசாக கசப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தேன் சேர்த்து குடிக்கலாம். நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது. முடக்கத்தான் கீரையில் வைட்டமின்களும் தாது உப்புகளும் நிறைய இருக்குது. இந்த கீரையை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல், மூலநோய் போன்ற நோய்களும் குணமாகும். அடுத்ததான் தோல் நோய்க்கும் இது பயன்படுது. தோல் நோய்களுக்கு முடக்கத்தான் கீரை மிகச்சிறந்த மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம். சொறி, சிரங்கு என தோலை பாதிக்கக்கூடிய பிரச்சனை வந்தால் இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சி பற்று போட்டால் நல்ல தீர்வு கிடைக்கும். உடலில் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டாலோ அப்படி இல்லைன்னா வலி அதிகமாக இருந்தால் நல்லெண்ணெயில் இந்த இலைகளை காய்ச்சி அந்த எண்ணெயை அடிப்பட்ட இடத்துல தடவினா வலி குறையும். காது வலி பிரச்சனை இருந்தால் முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சி சாறு எடுத்து ஒரு சில துளிகள் மட்டுமே காதுக்குள்ளே விட்டால் காது வலி நீங்கும். அடுத்ததான் மாதவிடை பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்குது இந்த முடக்கத்தான். முடக்கத்தான் கீரையை அரைச்சி குழந்தை பெற்ற பெண்களுக்கு அடி வயிற்றில் பூசி வந்தால் கருப்பையில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றும் கூட முடக்கத்தான் இலைகளை அரைச்சி பற்று போடும் வழக்கம் கிராம பக்கங்களில் இருக்குது. வாய்வு தொல்லை இருக்கிறவங்க முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். இந்த கீரையை அதிகம் சேர்த்து கொண்டால் உடம்பில் வாதத்தன்மை கட்டுப்பட்டு மூட்டு வலியை போக்கும். முடக்கத்தான் இலைகளை ஆமணக்கு எண்ணெயில் நினச்சி மூட்டு பகுதிகளை தேய்த்து வந்தால் நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததாக ஜலதோஷத்துக்கும் இது பயன்படுது. முடக்கத்தான் இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி அதனை கட்டி வந்தால் மூட்டு வலி வீக்கம் குறையக்கூடும், வலியும் குறையும். ஜலதோஷத்தினால் தலைவலி வந்தால் இந்த முடக்கத்தான் இலைகளை கசக்கி வெந்நீரில் ஆவி பிடித்தா தலைவலி சரியாகும். முடக்கத்தான் கீரையை வச்சு நிறைய சமையல் செய்கிறாங்க. முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் சட்னி, முடக்கத்தான் துவையல், இப்படி ஏதாவது ஒன்று வாரத்தில் 3 நாட்கள் சாப்பிட்டா மூட்டு வலி குறையக்கூடும். சிலர் இந்த கீரையில் போண்டா, பிரியாணி அப்படிலாம் கூட செய்கிறாங்க. அதே போல் முடக்கத்தான் கீரையை தோசை மாவில் கரைச்சி தோசை செய்யலாம். ஆனால் அந்த கீரையை கொதிக்க வச்சு சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அதோட மருத்துவ சத்துக்கள் கொதிப்பில் அழிந்திடும். அடுத்ததாக மூல நோய்களுக்கும் பயன்படுது. இடுப்பு பிடிப்பு, இடுப்பு குடைச்சல், கை கால் வலி, கை கால் குடைச்சல் போன்றவற்றிற்கு முடக்கத்தான் கீரை மருந்தாக உதவுது. காது வலியையும் நீக்குது. இந்த கீரையை வதக்கி பிழிங்க சாறு எடுத்து 3 சொட்டு காதில் விடலாம். இதனால் காது வலி, காது குத்த, சீழ்வடிதல் முதலியன நீங்கும். மூல நோய்களுக்கும் இக்கீரை சிறந்த மருந்தாக இருக்குது. பச்சையாக முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு வந்தால் மூல நோய் விரைவில் குணமாகுது. அடுத்ததாக மலச்சிக்கலுக்கும் மருந்தாகுது. மலச்சிக்கலை குணமாக்கும் முடக்கத்தான் கீரையில் வைட்டமின்களும் தாதுக்களும் இருக்கிறதுனால இதை உணவில் தொடர்ந்து சேர்த்து வந்தால் மலச்சிக்கல் குணமாகும். இதை பற்று போட்டு வந்தால் தலைவலியும் நமக்கு ஜலதோஷத்தினால ஏற்படும் தலைவலியையும் போக்கும். இதை தோசை மாவில் சேர்த்து எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முடக்கத்தான் கீரை, ஜீரகம், வரமிளகாய் இதை 3ஐயும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். இதோட அரிசி மாவு, தோசை மாவு, இதோட உப்பு சேர்த்து கலந்து அரை மணி நேரம் வச்சிடணும். தோசை மாவுக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் தோசை சுட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா துவைய செய்யலாம்.
வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு பிறகு இந்த கீரையும் எண்ணெயில் சேர்த்து வதக்கி புளி மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு வறுத்த துவரம்பருப்பு கீரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சா துவைய ரெடி. அப்படி இல்லைனா துவரம்பருப்பு பாசிப்பருப்பு போன்ற பருப்புகளோட சேர்த்தும் கூட்டு செய்வாங்க. இந்த கீரையோட சாற்றினை தனியாக எடுத்து சூப்பாக சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அடுத்த தடவை இந்த கீரையை பார்த்தா எல்லாரும் பறிச்சுட்டு வந்து உணவாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.